அனைவருக்கும் மகிழ்ச்சியான தகவல். எல்லா கிராமத்துலேயும் கிளர்க்கு போஸ்டிங்கு தற்போது வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஆர்டி ரெக்ரூட்மெண்ட் 2025 சரியா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கு அமையும். சரிங்களா, நியர்பை உங்களுடைய 1483 வேக்கன்சிக்கு எல்லாருமே போட்டி போட போகிறீங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த துறையை சேர்ந்த நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் A to Z நான் தெளிவாக விவரமாக சொல்கிறேன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. 10வது வகுப்புக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். குறைஞ்சபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளிகேஷன் போடலாம். ஓகேங்களா, 10th இவ்வளோ மார்க் இருக்கணும், 80% இருக்கணும், 90% இருக்கணும் அப்படின்னாலாம் கிடையாது. நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது தான். இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/11/2025. சரிங்களா, அப்ளிகேஷன் யாரெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. நான் பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு டேட்டா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஆல் டிக்கெட் வந்தோடனே உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பருக்கு தான் அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல் டிக்கெட் வந்தோடனே தகவல் கொடுத்துட்றேன். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டெம்பரரி பேசிக் கிடையாது, பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1483 வேக்கன்சி இருக்குது, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அனைவருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் சரியா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு. உங்களோட இப்போ ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 10/10/2025 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/11/2025. அது வரைக்கும் தான் டைமிங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கவே முடியும். சரிங்களா, ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கவே முடியும். அது எந்த ப்ராசஸில் விண்ணப்பிக்கிறது, அதோடய டீட்டெயிலெலாம் என்னென்னலாம் கேட்குறாங்க, ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுன்றதை ஒன் பை ஒன்னாக நம்மளோட வீடியோவில் தகவல் கொடுக்குறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுடைய பயோவில் இந்த லிங்கை கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னா எந்த பேஜ் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்ளிகேஷன் லிங்க்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரியும். இப்போது எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை கொடுத்துருக்கான்றதை பார்த்துருவோம். அரியலூர் 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு 52, கோயம்புத்தூர் 14, கூடலூர் 37, தருமபுரி 21, திண்டுக்கல் 39, ஈரோடு 26, கள்ளக்குறிச்சி 33, காஞ்சிபுரம் 55 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி 30 வேக்கன்சியும், கரூர் மாவட்டத்துக்கு 32 வேக்கன்சியும், கிருஷ்ணகிரி 50 வேக்கன்சியும், மதுரை 69 வேக்கன்சியும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் காலிப்படங்கள் ஒன் பை ஒன்னாக வேக்கன்சி வைஸாக பிரிச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, உங்களுடைய வேக்கன்சி பொறுத்து தான் நீங்கள் காம்படிஷனே உங்களுக்கு வரும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேசிக் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலிமா தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நாமக்கல், பெரம்பலூர் 16 வேக்கன்சியும், புதுக்கோட்டை 83 வேக்கன்சி. புதுக்கோட்டையில் 83 வேக்கன்சி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சார். ஓகேங்களா, ராணிப்பேட்டை 31, சேலம் 54, ராமநாதபுரம் 17, சிவகங்கை 51 வேக்கன்சி, தென்காசி 36, தஞ்சாவூர் 91, தஞ்சாவூரில் 91 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தேனி 20, நீலகிரி 9 வேக்கன்சியும், தூத்துக்குடி 31 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி 72 வேக்கன்சியும், திருநெல்வேலி 24, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 24 வேக்கன்சியும், திருவள்ளூர் 88 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் திருவண்ணாமலையிலேருந்து யாரா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. 69 வேக்கன்சி, 69 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவாரூர் 38, வேலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி 26 வேக்கன்சியும், வில்லுப்புரம் 60 வேக்கன்சியும், விருதுநகர் 50 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்மளோட 37 மாவட்டத்துக்கான வேக்கன்சி ஒன் பை ஒன்னாக சொல்லியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கான அடிப்படைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். சரிங்களா, இப்போது வயது வரம்புன்னு பார்த்தா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். யார் அன்ரிசர்வ் கேட்டகரி, நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா 34 வயசுக்குள்ளே இருக்கணும். SC ST மாணவராக இருந்தீங்கன்னா
37 ஓகேங்களா 37 வரைக்கும் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ கேண்டிடேட் ப்ளஸ் வந்து எக்ஸ்ஆர்மி கேண்டிடேட் யாரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா எக்ஸ்ஆர்மிக்கும் வீடியோவுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஓகேங்களா அவங்களுக்கு வயதுலேயும் சரி மற்ற எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 பேசிக் சேலரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 50,400 சரியா 50,400 ஃபினிஷிங் சேலரியே தராங்க. ஸ்டார்டிங் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் 16,000 கவர்மெண்ட் சேலரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். உங்களோட அப்ளிகேஷன்லாம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுக்கு தாராளமாக ஃபினிஷிங் கண்ட்ரோலில் நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அப்ளிகேஷனுக்குமே நீங்கள் 50 rupees சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 rupees சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்குன்னா SC ST மாணவர்கள் OBC கேட்டகரிக்கு 100 ரூபா 100 rupees ஒன்லி. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். லிங்க் கொடுத்துறேன். லிங்க்கை டச் பண்ணோன்னா அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுன்றதை பாருங்கள். இப்போ லிங்க்கை நான் டச் பண்ணோன்னா மெயின் வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு சரிங்களா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து வில்லேஜில் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு போட்டி போடலாம். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இதுக்கு போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரேர். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஊரில் எந்தெந்த தெருவுகள் இருக்குது எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க அதில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து தோட்டம்னா உங்களுடைய நிலப்பகுதி என்னன்றது லோக்கல் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும் சரியா. அந்தந்த ஏரியா வைஸாக இருக்கிற வேக்கன்சிக்கு தகுதியுடைய நபர்கள் யாருன்னா அந்தந்த வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதுதான் அப்ளை நவ். இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் நீங்கள் அப்ளைன்னு கொடுத்தோன்னா இந்த பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் ஆகும். விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தை நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான மாவட்டத்தை நீங்கள் குறிப்பிடணுங்க சரிங்களா. இடஒதுக்கீடு உங்களுடைய கம்யூனிட்டி சரியா. இதில் மெயிலா அண்ட் ஃபீமேலா ஆண்ணா பெண்ணான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நீங்கள் எக்ஸ்ஆர்மியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ஆர்மின்னு கொடுங்க. ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுடைய இனிஷியல் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபுல் நேம். அதே போல் தந்தை உங்களுடைய இனிஷியல் ஃபுல் நேம். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா நீங்கள் எஸ்ன்னு ஒன்று ஆப்ஷனை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டான்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டு இருந்தால் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி இருந்தால் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் தான் மெட்ரிகுலேஷன். ஓகேங்களா நீங்கள் 10ஆம் வகுப்பு எந்த வருடம் முடித்தவங்க எந்த மாதம் ப்ளஸ் வந்து வருடம் கேட்குறாங்க அது இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் டாப்பில் இருக்கும் பாருங்கள் ரைட் சைடில் அதை நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணிடலாம். வகுப்பினை உங்களுடைய கம்யூனிட்டி சரியா நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க மதம் நீங்கள் இந்துவா கிறிஸ்டினான்றதை அங்கே கொடுத்துருங்க. கேஸ்ட் வைஸ் நீங்கள் பிரிவினையும் இங்கே கொடுத்துடலாம். முன்னாள் இராணுவத்தரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இராணுவத்தரா இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. விடோ வந்தால் எஸ்ன்னு கொடுங்க, மற்ற செகண்ட் வந்தால் நோன்னு கொடுத்துருங்க. அதே போல் இருப்பிட சான்றிதழ் உங்களோட வயது இன்றைய தேதியில் உங்களுக்கு என்ன வயதுன்னு கேட்குறாங்க அதை கரெக்டாக அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஜூலை 1, 2025க்கு வந்தால் என்ன வயதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. சொந்த மாவட்டம், கைபேசி எண், உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களோட மெயில் ஐடி இது ரெண்டும் மெயினாக கொடுக்கணும். ஏன்னா ஆல்டிக்கிட்ட வந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் ஒரு சப்ஜெக்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்கே காமனாக எல்லோரும் எஸ்ன்னு தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தமிழ்ன்ற ஒரு பாடம் கம்பல்சரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இந்த இடத்துல உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃபு, இந்த இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக், அஞ்சல் முகவரி, உங்களுடைய பின்கோட் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வகுப்பு
வகுப்பு சான்றிதழ்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல உங்களுடைய சைன் எல்லாமே எந்தெந்த கேபிள் இருக்கணுன்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த போல் 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. நீங்கள் ஜேபியில் இருந்தாலும் சரி, ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்க, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்கல. அதனால் ஜேபிஜி ஃபார்மேட்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது 3 டாக்குமெண்ட்ஸும் சரி 1 2 3 பண்ணிவிட்டு இது எல்லாமே டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே டிக் பாக்ஸ், எல்லாமே டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து இந்த 7க்குமே டிக் மார்க் கொடுத்துருங்க. ஓகேங்களா? 7மே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஷோ ஆகுதோ அதே இங்கே என்ட்ரி பண்ணால் போதும். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் ஃபார் நெக்ஸ்ட்டு ஓடிபின்னு கொடுத்துட்டா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தோன்னா அடுத்த கட்டமாக உங்கள் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் மொபைலில் வந்து தாராளமாக குரோம் ப்ரௌசர் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஓகேங்களா? எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். இந்த மாதிரி தகவல் 1429 வேக்கன்சின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு கிளர்க்கு வேக்கன்சி வர்றது ரொம்ப ரேர். அதனால் விண்ணப்பிக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து விண்ணப்பிங்க. உங்களோட இனிஷியல் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து காமனாக கொடுத்துங்க. எதுவும் சர்டிஃபிகேட் உங்களோட அப்ளிகேஷனுக்கு மிஸ்மேட்ச் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட்டே இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வைக்கிற ப்ரூஃபும் அதுவும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? எந்த தகவல் இருந்தாலும் நம்மளோட சேனல் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி நம்மளோட சேனல் வந்து டெய்லி ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பை பற்றி தேடக்கூடிய நபர்களுக்கு வந்து டெய்லி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் தகவல் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து எந்த கால்ஃபர் பண்ணாலையோ, ஆல் டிக்கெட் வந்தாலையும், ரிசல்ட் வந்தாலையும், நோட்டிஃபிகேஷன் வந்தாலையும், ரெக்ரூட்மெண்ட் வந்தாலையும் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த ஜாப் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே விண்ணப்பிச்சே ஆகணும். ஓகேங்களா? உங்களோட சர்வீஸ் சார்ஜஸை வந்து 50s அண்ட் 100s தான் கேட்குறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி பேசிக் தான். கண்டிப்பாக எல்லோரும் விண்ணப்பிக்கணும். கண்டிப்பாக ஆல் டிக்கெட் வந்துடும். ஓகேங்களா? வாய்ப்பு வரும்போது கரெக்டாக பயன்படுத்திங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. இல்லை இப்போதான் சாப்பிட்றான் தம்பி. அப்போ எக்ஸாம் எழுதிந்தியா?
பேமெண்ட் மெத்தடு